அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இந்த வீடியோவில் இந்த அறிகுறிகள் உங்களுக்கு இருந்தால் உங்களுக்கு நிச்சயமாக சிவபெருமானின் பரிபூரணமான ஆசீர்வாதம் இருக்கிறது என்ற அர்த்தம். சிவபெருமான் உங்களுடனேயே இருக்கின்றார். என்ன மாதிரியான அறிகுறிகள் கிடைக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிவபெருமான் அப்படின்னு சொன்னாலே ஈரேழு உலகத்துக்கும் சொந்தக்காரன் அப்படின்னு சொல்லலாம். சிவன் இல்லைன்னா நம்ம யாருமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சிவன் தான் எல்லாருக்குமே சமமானவர். நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தி தான் சிவபெருமான் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவபெருமானை வழிபாடு செய்ய செய்ய மறுபிறவியே நமக்கு இருக்காது, முக்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதுக்கு சிவ வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு சிவபெருமான் ரொம்ப இஷ்டமான தெய்வமாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட சிவபெருமான் உங்கள் கூடவே தான் இருக்காங்க அப்படின்னா அது சில அறிகுறிகளை நமக்கு வெளிப்படுத்தும். எல்லாமே சிவமயம், எல்லாருமே சிவபெருமானை மனசுருகி வழிபாடு செய்யலாம். ஆனால் சில பேருக்கு ரொம்ப ரொம்ப சிவனை பிடிக்கும். சில பேருக்கு விநாயகர் பிடிக்கலாம், சில பேருக்கு முருகன் பிடிக்கலாம், சில பேருக்கு பெருமாள் பிடிக்கலாம், சில பேருக்கு அம்மன் பிடிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு சாமி பிடிக்கும். அதில் சில பேருக்கு சிவபெருமான் தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியாக இருக்கிறவங்க கூட சிவபெருமானே வாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சிவபெருமானுடைய ஆசீர்வாதம் யார் யாருக்கெல்லாமே இருக்குது அப்படின்றத பற்றிலாம் நமக்கே தெரிஞ்சிடும். இப்போ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ரொம்ப பழமையான ஒரு சிவன் கோவில் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் நினச்சா தினமுமே போய் சிவபெருமானை பார்க்கலாம். ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் உங்களால் போய் பார்க்கவே முடியல. ஆனால் நீங்கள் நினச்சா போய் பார்க்கலாம். ஆனால் உங்கள் மைண்ட் இல்லை அப்புறம் பார்த்துக்கலாம், கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது, வெளியில் போகிற வேலை இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடியாமல் நிலையெல்லாம் இருக்கலாம். ஆனால் வேறு யாரோ ஒருத்தவங்க கோவிலுக்கு போயிட்டு சிவனுடைய பிரசாதத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு இந்தா அப்படின்னு கொடுப்பாங்க. சாமியோட பிரசாதமே உங்களை தேடி வரும். இல்லை யாராவது ஒருத்தவங்க இல்லை இன்றைக்கி கண்டிப்பாக நீ என் கூட வந்தே ஆகணும், வா போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி உங்களை இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி உங்களையும் மீறி நீங்கள் சிவனை தேடி போகிறீங்க, சிவனுடைய பிரசாதமும் உங்களை தேடி வருது அப்படின்னா அது சிவபெருமானுடைய செயல்தான். ஸோ சிவனுடைய ஆசீர்வாதம் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இந்த மாதிரியாக இருக்கிறவங்க பிரதோஷத்தன்னைக்கு தவறாமல் சிவபெருமானை தரிசனம் பண்ணி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா சிவனுடைய அனுகிரகம் ஆசீர்வாதம் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக இருக்கும். தினமுமே நெற்றியில் விபூதியை பூசிக்கிட்டு சிவ அப்படின்னு சொல்லுங்கள். சிவபெருமான் உங்கள் கூட தான் இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஏதாவது விஷ ஜந்துக்கள் அது ஏதாவது ஒரு விஷயம் ஒரு பூரானாக இருக்கலாம், இல்லை ஒரு பாம்பாக இருக்கலாம், இல்லை ஒரு ஏதாவது ஒன்று அது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் உங்களை கடிக்க வருது அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் என்னன்னு தெரில, நம்ம பக்கத்தில் வந்தோன்னா அது நம்மளை கடிக்காமல் விட்டுட்டு போயிடும். கடைசி நேரத்தில் நம்ம தப்பிச்சிருப்போம். இந்த மாதிரியான அதிசயங்கள் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா உங்களுக்கு சிவபெருமானுடைய அனுகிரகம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி சிவன் கோவிலுக்கு அடிக்கடி போய் சிவலிங்கத்தை வழிபாடு செய்துட்டு வரீங்க அப்படின்னாலுமே சிவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்கிறனால தான் உங்களால் போய் வழிபாடுகள் செய்ய முடியுது. அதே மாதிரி இந்த ருத்ராட்சம் அதை சிவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை அணிஞ்சிட்டு வந்தீங்க, அது உங்கள் கழுத்தில் எப்போவுமே இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு சிவனுடைய அருள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறவங்கள சிவன் வழிபாடு செய்கிறவங்களுக்கு இறப்பு உண்டு. ஆனால் இறந்ததுக்கப்புறமா அந்த யமன் அழைத்து போக மாட்டாராம், தேவர்கள் தான் அழைத்து போவாங்க அப்படின்னு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிவபெருமானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் அவரையே நீங்கள் வழிபாடு செய்ய முடியும். நீங்கள் நினைக்காத நொடியில் எல்லாமே உங்களை தேடி அவருடைய அருள் அப்படின்றது வந்துக்கிட்டே இருக்கும். சிவா அப்படின்னு நீங்கள் கண்ணுமில் கண்ணீர் வடிச்சிட்டு ஒரு விஷயத்தை வேண்டிக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வகையில் அது நிச்சயமாக நடக்கும். இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா சிவபெருமான் உங்கள் கூடயே தான் இருக்கார். ஸோ இந்த மாதிரி சிவன் வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்கள் இந்த பூமியில் எவ்வளவோ இருக்காங்க.
ஆதி காலத்திலருந்தே சிவபெருமானுடைய இந்த லிங்க வழிபாடு அப்படின்றது இருந்துக்கிட்டே தாங்க இருக்குது. உலகமே சிவமயம், எல்லாமே சிவமயம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அறிகுறிகள் இருந்தாலே உங்களுக்கு கூடவே சிவன் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம்.